ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தலைமையில் ஆலோசனை கூட்டம். பணிகளை விரைந்து முடிக்க பொறியியல் துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு. திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜர் பெருமாள் ஆலயத்தில் வைபவமாக திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திர விழா. திருமஞ்சனம் கண்டருளிய உற்சவமூர்த்திகள். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா. பட்டாபிஷேக சேவையில் தெய்வானை சமேத ஸ்ரீ முருகப்பெருமானின் திவ்ய தரிசனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலகத்தில் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருப்பதியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் முனைவர் டி சாம்பசிவராவ் தலைமையில் இன்று கூட்டம் நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை விரைவில் முடிக்க பொறியியல் துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. SC, ST பகுதிகளில் உள்ள ஆலயங்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நிதி வழங்கப்படுவது அனைவரும் அறியும் வகையில் தெரியப்படுத்த வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து பேசிய செயல் அலுவலர், திருமலையில் பக்தர்களின் தேவைக்கேற்ப பல்வேறு பகுதிகளில் ஸ்வயின் இயந்திரங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் தீப திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து தீபங்களை ஏற்றி வைத்தனர். திருப்பதி கபில தீர்த்தம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் கார்த்திகை தீப திருவிழா கலையுடன் காட்சியளித்தது. அதிகாலை முதலே ஆலயத்திற்கு திரண்ட பக்தர்கள் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமியை தரிசித்து வாழ்வின் வளம் பெற வேண்டி தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டனர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜர் சுவாமி ஆலயத்தில் திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திர உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. இதன் ஒரு நிகழ்வாக உற்சவமூர்த்திகளுக்கு திருமஞ்சனத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜர் பெருமாள் ஆலயத்தில் ஆண்டுதோறும் திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திர உற்சவம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு உற்சவம் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வந்தது. நிறைவு நாளான இன்று உற்சவமூர்த்திகள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கோவிந்தராஜர் பெருமாள் திருமங்கை ஆழ்வார் சன்னதியில் எழுந்தருளினார். அங்கு தாயார்கள் சமேத பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதில் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர், சின்ன ஜீயர், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பங்கேற்று சாத்து முறை நடத்தினர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு மார்கவந்தீஸ்வரர் ஆலயத்தில் கடை ஞாயிறு விழா வைபவமாக நடைபெற்றது. இதன் ஒரு நிகழ்வாக சுவாமி மற்றும் அம்பாள் தெப்பக்குளத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கினர். வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ மார்கவந்தீஸ்வரர் ஆலயம். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறு அன்று, அதாவது கடை ஞாயிறு விழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி விழாவின் ஒரு நிகழ்வாக ஸ்ரீ அம்பாள் சமேத ஸ்ரீ மார்கவந்தீஸ்வரரை சர்வ அலங்காரத்துடன் பிரதட்சணமாக வரச் செய்து தெப்பக்குளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட தெப்பத்தில் கொலுவிருக்க செய்தனர். மின்விளக்குகள் கொண்டு அழகாக அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்துள்ளனர். கடை ஞாயிறு அன்று இந்த ஆலயத்தில் இரவு உறங்கி சுவாமியை தரிசித்தால் சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதனையொட்டி ஏராளமான பெண்கள் சிம்மக்குளத்தில் புனித நீராடி ஆலயத்தில் தங்கி சுவாமி அம்பாளை தரிசித்து பிரார்த்தனை செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாய. தானத்தில் சிறந்தது அன்னதானம். தேவாதி தேவன் எழுந்தருளியிருக்கும் திருமலையில் பெருமாளை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நித்ய அன்ன பிரசாத டிரஸ்ட் வாயிலாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கி வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். திருமலையில் மாத்ருஸ்ரீ தரிகொண்ட வெங்கமாம்பா அன்ன பிரசாத கூடத்தில் ஒரே சமயத்தில் 4000 பேர்களுக்கு
பிரசாதம் வழங்கப்படுகிறது. திருமலை மற்றும் திருப்பதியிலும் ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு குறையாமல் உணவு அளித்து மேன்மையான சேவை செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். உணவை இறைவனின் உருவமாகவே கண்டு தேவஸ்தானம் செய்து வரும் சேவையில் நீங்களும் பங்கு பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நித்ய அன்ன பிரசாத ட்ரஸ்ட் 0877 22777777 அல்லது 0877 22333333. ஓம் நமோ நாராயணாயா. மானிட சேவையே மாதவ சேவை எனும் வாக்கிற்கு இணங்க கால், முதுகெலும்பு, முழங்கால் சம்பந்தமான எலும்பு நோய்களால் பாதிக்கப்பட்ட ஊனமுற்ற ஏழைகளுக்கு முற்றிலும் இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் எனும் நோக்கத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பர்ட் ட்ரஸ்ட் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பாலாஜி அறுவை சிகிச்சை ஊனமுற்றோருக்கான ஆராய்ச்சி மற்றும் புனர்வாழ்வு மையம் எனும் நிறுவனத்தை ஏற்படுத்தி நிரந்தரமான சேவை செய்து வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் இந்த ட்ரஸ்டுடன் நீங்களும் இணைந்து ஸ்ரீனிவாசனின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாகுங்கள். மேலும் விவரங்களுக்கு பர்ட் ட்ரஸ்ட் 0877 22777777 அல்லது 0877 22333333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.tirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திருக்கார்த்திகை விழாவின் முக்கிய நிகழ்வாக பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியவாறு தேவியர் சமேத முருகப்பெருமானை தரிசித்து மகிழ்ந்தனர். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கொடியேற்றத்துடன் துவங்கிய திருக்கார்த்திகை விழாவில் உற்சவமூர்த்திகள் காலை மற்றும் மாலை பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா கண்டருளினர். உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான பட்டாபிஷேகத்தையொட்டி 6 கால் மண்டபத்தில் ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்தனர். அதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஒலிக்க மேலதாள மங்கள வாத்தியங்களுக்கு இடையே ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பட்டாபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்வை கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அமைந்துள்ள அருள்மிகு விநாயகர் காளியம்மன் ஆலயம் மற்றும் ஈரோடு எடப்பாடியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய கும்பாபிஷேக காட்சிகள் இதோ உங்களுக்காக. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பாம்பாட்டிப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு விநாயகர் காளியம்மன் திருக்கோயிலில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மங்கள இசை முழங்க பூமி பூஜை செய்து கணபதி பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பூர்ணாகுதியை அடுத்து கலசங்கள் பிரதட்சணமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகளை நடத்தினர். பின்னர் கோபுர கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் நடத்தி தீபாராதனை காட்டினர். பக்தர்கள் திரளாக இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் பெற்றனர். ஈரோடு எடப்பாடி மேட்டு தெருவில் உள்ளது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில். இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலையில் பல்வேறு மூலிகை பொருட்கள் கொண்டு ஹோமங்கள் நடைபெற்றன. தீபாராதனை காட்டப்பட்டு கலசங்கள் ஆலய பிரதட்சணமாக எடுத்துச் சென்று கோபுர கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் ஒலிக்க பூஜைகள் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மேலதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பெருந்திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு அம்மனின் அருள் வேண்டி வழிபட்டனர். கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோயிலில் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழாவின் ஒரு நிகழ்வாக தேரோட்டம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து இறையருள் பெற்றனர். கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் அமைந்துள்ளது நவகிரகங்களில் ராகுஸ்தலமாக போற்றப்படும் ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோயில். இங்கு ஆண்டுதோறும் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா விமர்சையாக நடைபெறும். இவ்வாண்டு துவங்கிய விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தில் கிரிகுஜாம்பிகை சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி உற்சவமூர்த்திகளை சர்வ அலங்காரத்துடன் தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். ரத வீதிகளில் வலம் வந்த தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி அம்பாளின் அனுகிரகம் பெற்றனர்.
சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாயா. சகல தேவதைகளும் கொலுவிருக்கும் கோமாதாவை வணங்கினால் கோடி புண்ணியம் கிட்டும். பசுக்களுடன் மனிதர்களுக்கு உள்ள சொந்தம் பிரிக்க முடியாதது. பசுக்களை பராமரிக்க வேண்டும், பசுக்களின் பெருமைகளை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்னும் உயர்ந்த நோக்கத்துடன் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் துவக்கப்பட்டதே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோ சம்ரக்ஷணா ட்ரஸ்ட். இந்த சிறந்த சேவையில் நீங்களும் கைகோர்த்துக் கொள்ளுங்கள். கோவிந்தனின் கருணையை பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோ சம்ரக்ஷணா ட்ரஸ்ட் 087722777777 அல்லது 087722333333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.tirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. மண் உயிரை தன் உயிர் போல் நினைக்க வேண்டும் எனும் வழக்கிற்கு இணங்க உயிர் கொள்ளும் நோயினால் அவதிப்படும் ஏழை எளியோரை காக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிராணதான ட்ரஸ்ட் மூலமாக இலவச மருத்துவ சேவை செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். தேவஸ்தான ஸ்விம்ஸ் மருத்துவமனையில் அளித்து வரும் இந்த பிராணதான ட்ரஸ்ட் சேவையில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீனிவாசனின் திவ்ய அருள் பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிராணதான ட்ரஸ்ட் 0872277777 அல்லது 087722333333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.tirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஈசன் மற்றும் நந்திய பெருமானின் திவ்ய அருள் பெற்றனர். அந்த காட்சிகளை இப்போது காண்போம். வேலூர் கோட்டையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதனை ஒட்டி ஆலய பிரகாரத்தில் உள்ள நந்தியம் பெருமான் அருகே உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்தனர். இதனை அடுத்து சுவாமி, அம்பாள் மற்றும் நந்தி பகவானுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தி அருகம்புல் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து வில்வ தலங்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். தீபாராதனையை தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் ஆராதனைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு ஈசனின் திவ்ய அருள் பெற்றனர். மன்னார்குடியில் மிகவும் பழமை வாய்ந்தது ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் ஈசானிய மூலையில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயம். இங்குள்ள நந்தி தேவர் மற்றும் மூலவருக்கு பிரதோஷத்தை ஒட்டி பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்டவைகள் கொண்டு அபிஷேகம் நடத்தி மலர்களால் அலங்கரித்தனர். சிறப்பு பூஜைகள் அர்ச்சனையை அடுத்து காசி விஸ்வநாதருக்கு நாக கவசம் அணிவித்து தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த அபிஷேக சேவையில் பக்தர்கள் பங்கேற்று தெய்வ திருவருள் பெற்றனர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் சமேத ஸ்ரீ சசினேஸ்வரர் திருக்கோயிலில் பிரதோஷத்தை ஒட்டி சுவாமி மற்றும் நந்தியம் பெருமானை பல்வேறு மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். சிறப்பு அர்ச்சனையை தொடர்ந்து நந்தி பகவான் மற்றும் மூலவர் ஸ்ரீ சசினேஸ்வரருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு தங்கள் குடும்ப நலன் வேண்டி மாவிளக்கு ஏற்றி வைத்து தெய்வ திருவருள் பெற்றனர்.
சிவகங்கை மாவட்டம் ஓகூர் அருகே சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி அம்மன் சமேத ஸ்ரீ அருள்மொழிநாதர் திருக்கோயில். இங்கு ஒவ்வொரு பிரதோஷம் அன்றும் சுவாமி மற்றும் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மூலவர் எதிரே உள்ள நந்தீஸ்வரருக்கு பால், தயிர், தேன், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகத்தை நடத்தி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். அர்ச்சனையை தொடர்ந்து மூலவர் மற்றும் நந்தி பகவானுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் ஆலய பிரதட்சணமாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்தனர். நாமக்கல் மோகனூர் காவிரி கரையில் உள்ள அசல தீபேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனை ஒட்டி ஆலய பிரகாரத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், திரவிய பொடி உள்ளிட்டவை கொண்டு அபிஷேகம் நடத்தினர். சிறப்பு அலங்காரம், தீபாராதனையை தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை சுற்றி வலம் வந்தனர். பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தீபங்களை ஏற்றி வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல்லில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ அபிராமியம்மன் சமேத ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் திருக்கோயில். புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் பிரதோஷத்தை ஒட்டி நந்தியம் பெருமானை பல்வேறு மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். உற்சவ மூர்த்திகள் சுவாமி மற்றும் அம்பாள் நந்தி பெருமான் அருகே எழுந்தருள பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி மற்றும் அம்பாளை தரிசித்து அருள் வேண்டினர். திருமால் ஆமை வடிவில் சிவபெருமானை வழிபட்ட தலமாக போற்றப்படும் காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி உற்சவ மூர்த்திகளை ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை ரிஷப வாகனத்தில் கொலுவிருக்க செய்து பல்வேறு ஆரத்திகள் காட்டினர். பின்னர் சுவாமி மற்றும் அம்பாள் மேளதாள மங்கள வாத்தியங்களுக்கிடையே ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் தந்தருளினர். காஞ்சிபுரம் திருவேலிக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் கார்த்திகை தீப விழாவின் ஒரு நிகழ்வாக ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. இந்த சேவையில் தாயார்கள் சமேத ஸ்ரீ பெருமாளை பக்தர்கள் தரிசித்து மனமுருக வேண்டினர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் காஞ்சிபுரம் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு நிகழ்வாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளை பிரகலாதன் தோட்டத்தில் எழுந்தருளச் செய்தனர். இதனை அடுத்து ஊஞ்சல் சேவை கண்டொருளிய உபய தேவியர்கள் சமேத ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாளுக்கு தீப தூப நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஊஞ்சல் சேவையில் திவ்ய அலங்காரத்தில் தரிசனம் அளித்த பெருமாளை பக்தர்கள் தரிசித்து மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள், ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் மற்றும் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயங்களில் ஏகாதசி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இவற்றில் பக்தர் தெய்வ திருவருளமாயினர். சிவகங்கையில் மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில். இங்கு கார்த்திகை மாத கைசிக ஏகாதசியை ஒட்டி திருக்கோஷ்டியூர் தாயார்கள் சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் உற்சவ மூர்த்திகளுக்கு
பால், தயிர், தேன், மஞ்சள், சந்தனம், அபிஷேக பொடி உள்ளிட்டவை கொண்டு திருமஞ்சனத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த திருமஞ்சன சேவையில் கலந்து கொண்டு தீபங்களை ஏற்றி வைத்து பெருமாள் தாயார்களை தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே நாட்டரசங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோயிலில் கார்த்திகை மாத பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. கைசிக ஏகாதசி திருநாளை ஒட்டி பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் கருட வாகனத்தில் எழுந்தருளச் செய்து பூஜைகள் நடத்தி பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. அதனைத் தொடர்ந்து உற்சவ பெருமாள் கருட வாகனத்தில் நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். நம் பாடுவான் என்ற பக்தனுக்கு திருக்குறுங்குடியில் நம்பி பெருமான் கைசிக ஏகாதசி அன்று மோட்சம் அளித்ததாக ஐதீகம். ஏகாதசி விரதங்களில் கைசிக ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபாலன் ஆலயத்தில் கைசிக ஏகாதசியை ஒட்டி உற்சவ மூர்த்தி தங்க ஆபரணங்களுடன் சர்வ அலங்காரத்தில் புறப்பாடு கண்டருளினார். அப்பொழுது பெருமாளுக்கு பட்டு வஸ்திரம் சாற்றி ஆரத்திகள் காட்டப்பட்டன. கையில் சாட்டையுடன் புறப்பாடு கண்டருடைய பெருமாளை பக்தர்கள் தரிசித்து மகிழ்ந்தனர். இத்துடன் ஆன்மீக செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு 7:30 மணிக்கு சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய.